Hi everyone, welcome to SR Academy. நாம் திறன் ஒர்க் புக்கில் ஒவ்வொரு லெசனாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 6th 7th 8th மேத்ஸு மேத்தமெட்டிக்ஸில் 13th லெசன் 13வது பாடம் பின்னங்கள். இதில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் விடைகளை பார்க்க போகிறோம். பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. ஒரு படம் கொடுத்துருக்காங்க. படத்தில் நிழலிடப்பட்ட பகுதியை குறிக்கும் பின்னம் 2/3. மொத்தம் எத்தனை பாகம் இருக்குதோ அதை கீழே போடுங்க, நிழலிடப்பட்டதை மேலே போடுங்க. இது 1 2 3 மொத்தம் 3 பாகம், அதை கீழே போடுங்க. ஷேட் பண்ணது மட்டும் 2 பாகம், அதை மேலே போடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 5/7 5 என்பது தொகுதி, அதாவது மேலே இருக்கிற நம்பர் தொகுதி, கீழே இருக்கிற நம்பர் ஒரு பின்னத்துக்கு கீழே இருக்கிற நம்பர் பகுதி. அதான் நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பின்னத்தில் தொகுதி பகுதியை விட சிறியதாக இருந்தால் அது தகு பின்னம். என்ன சார் சொல்கிறீங்க? இப்போ 5/7 அதே எடுத்துக்கிறேன். இதில் தொகுதி சின்னதாக இருந்தால், கீழே இருக்கிற நம்பர் பகுதியை விட சின்னதாக இருந்தால் அது தகு பின்னம். அதுவே இதை பாருங்க, தொகுதி பகுதியை விட பெருசாக இருக்குது, இது தகா பின்னம். அவ்வளோதான் கான்செப்ட். அடுத்தது பார்க்கலாமா? இது படத்தில் நிழலிடப்படாத, கவனிங்க, வார்த்தையை கவனிக்கணும். நிழலிடப்படாத கலர் எதில் பண்ணலையோ அதனுடைய பின்னம் என்ன? ஸோ படத்தில் எத்தனை பாகங்கள் இருக்குதுன்னு எண்றேன். 4 பாகம் இருக்குது, அதை கீழே போடுங்க. இங்கே நிழலிடப்படாதன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒன்றுத்தில் மட்டும் நிழலிடலை, ஷேட் பண்ணலை, அதை மேலே போடுங்க. அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். அடுத்தது, ஒரு பின்னத்தில் தொகுதி மேலே இருக்கிற நம்பர் பகுதியை விட பெரிதாக இருந்தால் அது தகா பின்னம். ஓகேவா? இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். 3 1 1/4 ஒரு டேஷ் பின்னம், இது ஒரு கலப்பு பின்னம். எப்படி சார்? இதில் முழு எண் பகுதி வருது, அடுத்தது பின்ன பகுதி வருது. இது மாதிரி இருந்தால் அது கலப்பு பின்னம். அடுத்தது, தகு பின்னங்களை வட்டமிடுக. ரொம்ப சிம்பிள், இப்போ தான் நான் சொல்லி கொடுத்தேன். மேலே இருக்கிற நம்பர் சின்னதாக இருந்தால் அது தகு பின்னம், கீழகிறத விட. ஓகேவா? இது சின்னதாக இருக்குது, தகு பின்னம். 7 விட 4 சின்னதாக இருக்குது, 8 விட 3 சின்னதாக இருக்குது, இது 3ம் தகு பின்னம். அடுத்த கேள்வி அதே தான், தகா பின்னங்களை வட்டமிடுக. தகா அப்படின்னா கீழகிற நம்பர் சின்னதாக இருந்தால் அது தகா பின்னம். ஸோ இது 6/5 5/3 8/5. சார் இது எப்படி சார் அப்படின்னா, ஒரு கட்டடம் கட்டுறோம், பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக போடுறோம், அதில் கட்டடம் எழுப்புனா அது தகும். ஓகேவா? பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால், கீழே பெருசாக இருந்தால் ஓகே, அந்த கட்டடம் நிலைத்து நிற்கும், அது தகும். ஓகேவா? அது தகு பின்னம். இப்போ நாம் வச்சுக்கலாம், அடிப்பகுதி ஸ்ட்ராங்காக இருந்தால் அது தகு பின்னம். இதுவே பேஸ்மெண்ட்டு வீக்காக போட்டுட்டு கட்டடத்தை பெருசாக கட்டினா அது தகாது, அது இடிஞ்சிடும். ஓகேவா? அது தகா பின்னம். அதாவது மேலே பெரிய நம்பரும் கீழே சின்ன நம்பரும் இருந்தால் அது தகாது. ஸோ ஓகே, ரொம்ப புரிஞ்சு போச்சு இல்லையா? அடுத்தது, இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் பார்க்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு எல்லா ஒர்க் புக் லெசன்ஸுக்கும் ஆன்சர்ஸ் இருக்குது. தமிழும் இருக்குது, இங்கிலீஷும் இருக்குது, கணக்கும் இருக்குது. ஸோ கடைசி கேள்வி பார்த்துடலாமா? பகுதி 7 கொண்ட ஒரு தகு பின்னமும் ஒரு தகா பின்னமும் எழுதுக. ஸோ பாருங்கள், பகுதி 7 தகு பின்னம் 1 எழுதியிருக்கேன். 5/7 பகுதி கீழே 7 இருக்குது. ஸோ தகா பின்னம் இங்கே பாருங்கள், 9/7 இது தகா பின்னம். இதுக்கு மல்டிபிள் ஆன்சர் இருக்குது, வேணும்னா நீங்கள் போடலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.